இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல, விலை மதிப்பற்றது. நேரடி தொடர்புக்கு 6385522149 அல்லது 9597535413 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ், சிவகாசி. வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் ரஷ்யா, உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இதை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸை புத்தின் ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் முதல் முறையாக கொடுத்துருக்கிறாரு. அதுவும் ட்ரம்ப்பை நேரடியாக தாக்கி ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ரிபட்டல் கொடுத்துருக்காப்புல. ட்ரம்ப்பு சமீபமாக விட்ட ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை பார்த்து பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார், காகித புலி அப்படின்னு சொல்லி. இப்போது புத்தின் அதுக்கு பதிலுக்கு கொடுத்த வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் வித் த என்டையர் நேட்டோ பிளாக், வி ஆர் மூவிங், அட்வான்சிங் அண்ட் வி ஃபீல் கான்ஃபிடென்ட் அண்ட் வி ஆர் அ பேப்பர் டைகர், தென் வாட் நேட்டோ இட் செல்ஃப் அப்படின்ட்டு. நேட்டோவோட மொத்த கூட்டணி நாடுகளையும் ஒரே நேரத்தில் நாங்கள் சண்டை போடுறோம், முன்னாடி முன்னேறுறோம், டெரிட்டரிக்கு உள்ளே வரோம், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் காகித புலினா நேட்டோவை என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் கேட்டார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் பேக்ரவுண்ட் அப்படியே போய் ட்ராவல் பண்ணி பார்த்தோம்னா, அலாஸ்கா சமிட் புத்தினை வந்து நேரடியாக ட்ரம்ப் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணார். அதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த சமிட்டில் அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில் இருந்தாங்க. சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான பார்ட்டி அதில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், இவங்க யாருமே இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் சந்தித்து பேசினது. வெகு விரைவில் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னது, புத்தின் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னதும், புத்தின் மீண்டும் ட்ரம்ப் அவர்களை மாஸ்கோவுக்கு அழைப்பு விடுத்ததும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு பானோமிய ஒரு பிரதர்லி ரிலேஷன் வந்து நம்ம பார்த்தோம். அந்த சமயத்தில் இருந்த நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, புத்தின் வந்து லிட்ரலாக நம்ம ஒரு ஸ்லாங்கில் சொல்லணும்னா போட்டு பார்த்துட்டாரு இவரை ட்ரம்ப் ஏமாந்துட்டார் புத்தின்கிட்ட. புத்தின் டிப்பிக்கலாக ஒரு கேஜிபியோடைய ஒரு முன்னாள் உளவுப்பிறை அதிகாரி எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணார், மேனிப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதன் பிறகு புத்தின் திரும்ப போய் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மேலே நடத்தினாங்க. ட்ரம்ப்புக்கே ஒரு பெரிய ஷாக்காக அது இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல உக்ரைனோட ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் டாக்டர் ஹன்னா ஷெல்லஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புத்தினோடது ஒரு டிசெப்டிவ் அப்ரோச்சு, ரொம்ப ஒரு சாதுரியமாக ஒரு சூழ்ச்சியான ஒரு அப்ரோச் தான் புத்தின் வச்சுருந்தார். அதே மாதிரி ஒரு ரோசி பிக்சர், ரஷ்யாவுடைய மிலிட்ரி அப்படின்றது, அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் கிரவுண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை நம்ப வச்சார். அதன் பிறகு 30 நிமிட ஃபோன் கால் நடந்ததை பார்த்தோம். ஃபோன் கால் முடிந்த பிறகு 140 ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகளில் ரஷ்யா ஒரு இந்த யுத்தத்திலேயே ஒரு கடுமையான சிங்கிள் டே தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தினாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இது ஒரு காலத்தில் வந்து இந்த சம்மிட் நடந்து முடிக்கும் போது அவர் சொன்னது, இழந்த இடத்த மீட்க முடியாது, அது அவ்வளோதான், ஜெயிச்ச நாடுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி டெரிட்டோரியல் லாஸை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்பு, அதன் பிறகு இப்போ என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் போன மாதம் என்ன சொன்னாருன்னா, வின் ஆல் யுக்ரைன் பேக் இன் த ஒரிஜினல் ஃபார்ம், மீண்டும் ஒரு சென்ட் நிலத்தை கூட விடாமல் எல்லாத்தையும் ஜெயிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி கிட்ட சொன்னார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிசி ரிவர்சலாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, புத்தின் இந்தியா மீண்டும் மீண்டும் சொன்னது, சைனா சொன்னது, புத்தின் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியமை இவங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது அமெரிக்கா, அதோடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $800 மில்லியன் அளவுக்கான பணம். அப்போ இந்தியா தான் வார் ஃபண்டிங் பண்ணுது, இந்தியா தான் இந்த போர் நடத்துது, இது மோதியின் போர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த விட்காஃப் மற்றும் பெசன் போன்ற அறிவாளிகளுக்கு $800 மில்லியன் மதிப்புள்ள யுரேனியமை அமெரிக்கா ரஷ்யாட்டிருந்து வாங்கும்போது, அப்போ அந்த பணத்தை என்ன புத்தின் எடுத்து சொந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்க போகிறாரா? கிடையாது. அதையும் அவங்க சண்டைக்கு தான் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த ஹிப்போக்ராசியை, இரட்டை நிலையை ரொம்ப தெளிவாக புட்டின் வந்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய ப்ரெஷர் இந்தியா மேலே
இந்த அழுத்தமெல்லாம் எந்த இதுக்குமே செல்லாது, இந்த அழுத்தமெல்லாம் எங்கேயுமே வந்து இந்தியா கிட்ட செல்ல போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 800 மில்லியன்லேருந்து 1.2 பில்லியன் அளவுக்கான யுரேனியமை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. 20% அமெரிக்காவுடைய நியூக்ளியர் ஃபியூவலோடைய சப்ளை ரஷ்யாட்டிருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்தியாவை நீங்கள் ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க, இந்தியாவெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுத்தலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அதிகாரிகளை கூப்பிட்டு இந்தியாவுக்கு இதனால் வந்து பொருளாதார ரீதியாக நட்டம் வருது இந்த 50% டாரிஃப்னால, உடனடியாக இந்தியாவிலேருந்து இறக்குமதிகளை அதிகப்படுத்துங்க, ரஷ்யாவுடைய பொருட்கள் தேவையான பொருட்களை இந்தியாட்ட வாங்க ஆரம்பிங்க அப்படின்ற உத்தரவு போட்டிருக்காரு. அதன் பிறகு டிசம்பர் மாதம் என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி அவர்களை சந்திக்க நான் இந்தியா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 நாடுகள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் நம்ம ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருந்தோம், இந்த ட்ரேட் வாரில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டர் ரஷ்யா கொடுத்தாகணும். ஏன்னா ரஷ்யா இதில் வந்து பாதிக்கப்படலை, இந்தியா தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு செகண்டரி சாங்ஷன், பிரைமரி சாங்ஷன் கிடையாது. அப்போது இந்த செகண்டரி வரி விதிப்புக்கு காம்பன்சேட் பண்ணக்கூடிய வேலையை ரஷ்யா கிட்ட இந்தியா நிச்சயமாக வலியுறுத்துவாங்கன்னு சொன்னோம். அதுக்கான ரியாக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்கா இப்போ 2 முடிவுகள் எடுத்திருக்காங்க. இது அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் 2 முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஒன்று டொமஹாக் மிசைல்ஸு, ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய குரூஸ் ரக மிசைல்ஸு. இதை வந்து கிட்டத்தட்ட தடுக்க முடியாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது S-400ஆல் இந்த ஏவுகணைகளை தடுக்க முடிஞ்சால் அது S-400 வாங்கிய 3 முக்கியமான நாடுகள், ரஷ்யா தயாரிப்பாளர், சைனா, இந்தியா மற்றும் துருக்கிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். ஏன்னா S-400 மீறி இந்த ஏவுகணைகள் வர முடியலன்னா யூஎஸோடைய ஃப்ளாக்ஷிப் ஏவுகணையே S-400 தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்றது தெரிய வரும். பட் இது கிரவுண்டில் சோதிக்கும் போது தான் இந்த உண்மையாகவே இந்த ஏவுகணை ஏகும் போது தான் தெரியும். ஸோ ரஷ்யாவுடைய உள்பகுதிகளை எல்லையிலிருந்து 300 கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய நகரங்களை தாக்கிறதுக்கான கிரீன் சிக்னலை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆயுதங்களும் கொடுக்க போகிறாங்க. 2வது, அமெரிக்காவுடைய உளவுத்துறை அப்படின்றது உக்ரைனுக்கு ரஷ்யாவுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோடைய இன்டெலிஜென்ஸை கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. இது கிளியர் கட்டாக ஒரு எஸ்கலேஷன். ஏன்னா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மற்றும் எரிவாயு கிணறுகளை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மிசைல்ஸ் கொடுக்கறது, அதன் பிறகு அமெரிக்காவுடைய ஹார்ட் இன்டெலிஜென்ஸ் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி தாக்கணுன்ற அந்த உளவு தகவலையும் அமெரிக்கா கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய லெவலில் எஸ்கலேட் ஆகிறதுக்கான ஆபத்து அப்படின்றது இருக்குது. ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் பற்றி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஈராக் கல்ஃப் யுத்தத்தை, அமெரிக்கா நாட்டோ மற்றும் கல்ஃப் யுத்தத்தை நோக்கி பாருங்கள். ஈராக் மேலே அந்த நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த எண்ணெய் கிணறுகள் பற்றி எறியும்போது கச்சா எண்ணெய் விலை, இயற்கை எரிவாயு விலை எந்த அளவுக்கு உலகத்தை பாதிச்சுன்றது அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் கிணறுலாம் உடனடியாக அணைக்க முடியாது. ஸோ இது அமெரிக்காவையும் பாதிக்கும். இந்த முடிவு அவங்க எடுக்கிறாங்களா, கேம்பிள் அந்த அளவுக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. மேபி ஒரு சில இடங்களை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமெரிக்கா இப்போ ரஷ்யாவுடைய இந்த அக்ரெஷனுக்கு, இந்த ட்ரம்ப்புக்கும் இவர் அந்த இருந்த ஈகோ, ட்ரம்ப்புக்கு வந்து அந்த ஈகோவை கிரவுண்ட் பண்ணதுனால இப்போ ரஷ்யாவுடைய உள்பகுதிகளில் குறிப்பாக அவங்களுடைய எண்ணெய் கிணறுகளையும் இயற்கை எரிவாயு கிணறுகளையும் தாக்கிறதுக்கான முடிவை அமெரிக்கா எடுத்திருக்கு. இது ஒரு டேஞ்சரஸ் எஸ்கலேஷன். இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ரஷ்யா சைனா, வியட்நாம் கூட தாய்வான் கூட என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அவங்க இப்போ பக்காவாக நேட்டோ நாடுகள்கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே ஜோன் வார்ஃபேர். ஒரு போருக்கு நீங்கள் எதிரியோடைய உள்ளே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சோதிக்கிறது. இப்போ அமெரிக்கா, சைனா இந்த விஷயத்தை தான் கல்வானுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாட்ட பண்ணிகிட்டு இருந்தாங்க. கல்வான் பள்ளத்தாக்கில் இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க துருப்புகள் உள்ளே வருது, போகிறது, ட்ரோன் அனுப்புறது, போகிறதுன்ட்டு. இப்போ தாய்வான் பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் சொல்லக்கூடிய ஏடிஐ ஜோன் கிட்ட இவங்க விமானங்களை பறக்க விடுறது, அதுக்கப்புறம் தாண்டி பறக்க விடுறது, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தாய்வானோட வான எல்லைக்குள்ளே வர்றது அப்படின்ற மாதிரியான ப்ரொவோகேஷன்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரஷ்யா பின் பாயிண்டடாக இந்த விக்ட்ரி பரேடுக்கு பிறகு சீனாவுடைய ஆலோசித்து நேட்டோவை இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 9 13 23 ரஷ்யன் ட்ரோன்ஸ் போலாண்டோடைய வான்பகுதிகளில் நுழைந்த பிறகு வருது. வேர்ல்டு வார் 2க்கு பிறகு, உலகப்போர் 2க்கு பிறகு
போலாண்டோடைய வான்வெளியில் முதல் முறையாக ஒரு இன்ட்ரூஷன் நடந்திருக்குன்னா இப்போ தான். செப்டம்பர் 13 ரொமானியாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே ரஷ்யாவுடைய ட்ரோன்ஸ் வந்து வருது. செப்டம்பர் 19 எஸ்டோனியாவோடைய ஏர் ஸ்பேஸுக்குள்ளே, ரொம்ப சின்ன நாடு ஒரு எஸ்டோனியாவோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே 3 ரஷ்ய ரக ஃபைட்டர் ரக விமானங்கள் MiG-31 விமானங்கள் கிட்டத்தட்ட 12 நிமிஷம் உள்ளே இருந்துட்டு போயிருக்காங்க. எஸ்டோனியா பதறி அடித்து போய் நாட்டோ நாடுகளுக்கு கால் பண்ண நிலவெல்லாம் பார்த்தோம். இப்போ ஜெர்மனியோடைய மியூனிச் ஏர்போர்ட்டே ஷட் டவுன் ஆகிருக்கு, ஏன்னா அங்கே ட்ரோன் சைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டென்மார்க் மேலே ஒரு ட்ரோன் இன்க்ரூஷன் நடந்திருக்கு. டென்மார்க் முழுக்க ஒரு பெரிய பதட்டம் வந்து மக்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் எமர்ஜென்சி ரேடியோ, சாப்பாடு போன்ற விஷயங்கள், உணவு போன்ற விஷயங்களை வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ஸோ ரஷ்யா தெளிவாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நாட்டோ ஒன்றுமே கிடையாது, நாட்டோடைய ஒற்றுமை அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நாட்டோவை நம்பி ஐரோப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கதி அரோகதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான எஸ்கலேஷன்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நல்லா கவனிங்க, இது அவங்க போகிற செயலை கிளாசிக்காக சைனா என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்ததே கிடையாது. சோவியத் காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலையும் ஜார் காலத்துலேயுமே சரி, ரஷ்யாவுடைய மிலிட்ரி அட்டாக்ன்றது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான படைகள், நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் உள்ளே வரும். இப்போது அந்த டாக்டிக்ஸ்லேருந்து வெளியில் வந்து சைனா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே தான் இப்போ ரஷ்யா நாட்டோ நாடுகளுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாட்டோவுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சென்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஈஸ்டர்ன் சென்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கோடைய F-16s, ஃப்ரான்ஸோடைய ரஃபேல், ஜெர்மனி யூகேவோடைய கிரவுண்ட் பேஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ஏர் சர்வேலன்ஸ், அப்புறம் இன்டர்செப்ட் கேப்பபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன், வடக்கு கடல் மற்றும் கருங்கடல் பகுதிகளில் இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு பெரிய வால் மாதிரி ஈஸ்டர்ன் யூரோப்புக்குள்ளே இவங்க நுழைய முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பு சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இங்கே யூரோப்போடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்புகிற ட்ரோன்ஸ் எல்லாமே, ரஷ்யா அனுப்புகிற ட்ரோன்ஸ் எல்லாமே லோ காஸ்ட் ட்ரோன்ஸு. அதை தடுக்கிறதுக்கு இவங்க வச்சுட்டு இருக்கிற மிசைல் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான மிசைல் சிஸ்டம். இப்போ அந்த ஆன்டி ட்ரோன் வார்ஃபேரில் இவங்ககிட்ட அதுக்கான ஆயுதங்கள் கிடையாது. அமெரிக்காவும் இப்போ இவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியாது. சைனா முன்னேறி போயிட்டுருக்கு, இந்தியா ஓரளவுக்கு முன்னேறி இருக்கு. இப்போ இவங்க இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும். இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வேணும், அயன்டோம் வேணும்னா இஸ்ரேல்கிட்ட தான் வாங்கி ஆகணும். இல்லை அவங்க புதுசாக வச்சுருக்கக்கூடிய லேசர் பீம் ஆயுதங்கள் வேணும்னாலும் அதையும் அவங்க இஸ்ரேல்கிட்ட தான் வாங்கி ஆகணும், இல்லாட்டி சைனாட்ட வாங்கி ஆகணும். சைனா ரஷ்யாவுடைய நட்பு நாடு. ஸோ நாட்டோ நாடுகள் சைனாட்ட போய் ஆயுதங்கள் வாங்க முடியாது. அப்போது அமெரிக்காவுடைய இன்னொரு நண்பனாக இருக்கக்கூடிய இஸ்ரேலையும் இவங்க எல்லாம் சேர்ந்து பகைச்சிக்கிட்டாங்க. சரியான சிக்கலில் இப்போ ஐரோப்பா மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ டமாஹாக் மிசைல்ஸ் அப்படின்றது உடனடியாக அவங்களால அனுப்ப முடியாது, ஏன்னா இவங்களுடைய கடற்படைக்கு அந்த அளவுக்கான இது இருக்குது. ஒரு பக்கம் மெடிட்டரேனியன் கடல் பகுதிகளில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் நகருது. வெகு விரைவில் ஈரான் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ மிசைல்ஸ் இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ரெண்டு பேருக்குமே ட்ரஸ்ட் பிரேக் டவுன் அப்படின்றது ஆயிருக்கு, ட்ரம்ப்புக்கும் மற்றும் புத்தினுக்கும். அதே மாதிரி ட்ரம்ப்போடைய இந்த எனர்ஜி இதை முதல் முறையாக இந்தியாவுக்கு ஆதரவாக கடும் சொற்களை பயன்படுத்தி, அதே மாதிரி வெறும் கண்டனம் மட்டும் தெரிவிக்காமல் ஆக்ஷன்லேயும் வந்து புத்தின் இறங்கியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்காவோடைய 2 நியூக்ளியர் சப்மரீன் ரஷ்யா கிட்ட இருக்குது. ரஷ்யா நீங்கள் எங்களோட உள்பகுதியில் தாக்குனீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்க்க முடியாத தாக்குதலை, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத தாக்குதலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மீண்டும் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சூடு பிடிக்கிறதுக்கும் இதை விட போன வருடம் பார்த்ததை விட அதிகமாக உக்ரமாகறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இந்த காலனியல் ஏரா மென்டாலிட்டிலேருந்து அமெரிக்கா வெளியில் வரணும்னு இவங்க சொல்கிறது. அதே மாதிரி மிலிட்ரி எஸ்கலேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக போகுது. நாட்டோ சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அவங்க ஒரு எஸ்கலேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரஷ்யாவுடைய கப்பலை வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க. அந்த கப்பலில் தான் ட்ரோன்கள் ஏவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அதுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல இங்கே பிசகுச்சுன்னா இது மீண்டும் உலக போராக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இவங்க எல்லாருக்கும் தெரியும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட இன்னைக்கு போர் செய்வதற்கான மனநிலையில் இல்லை. அதற்கான ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டாங்க 70 வருடம். அதற்கான வீரர்களும் அவங்ககிட்ட இல்லை. ஆயுதங்கள் இருக்குது, ஓரளவுக்கு பணம் இருக்குது. பட் அந்த வில்லிங்னஸ் டு ஃபைட் அப்படின்றது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மனசோர்வு அப்படின்னு இருந்தாலும் பேட்டில் ஆர்டன்டான ஒரு ஃபோர்ஸ் இருக்குது.
எண்ட் ஆஃப் த டே இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடியது ஏற்கனவே நொறுங்கி போய் இருக்கக்கூடிய உக்ரைன் தான். உக்ரைன் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான இந்த பவர் பாலிடிக்ஸோட மைதானமாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். ஜெலின்ஸ்கி போன்ற ஒரு இம்மெச்சூர் தலைவர்கள் சரியான டைமில் முடிவுகள் எடுத்திருந்தாங்கன்னா இந்த நாடு அழிவிலிருந்து காப்பாற்றிருக்கலாம். ஒரு நெற்களஞ்சியமாக, ஒரு கோதுமையின் களஞ்சியமாக, சூரியகாந்தி எண்ணெயோட களஞ்சியமாக இருந்த அந்த ஒரு அழகான பூமி இன்னைக்கு எந்த அளவுக்கு சிதறப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம், சிதறடிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நாட்டோட யூனிட்டி டெஸ்ட் ஆகுது, ரஷ்யா சைனாவோடைய அலையன்ஸ் இங்கே டெஸ்ட் ஆகுது. உலக நாடுகளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், குறிப்பாக இந்தியா சைனா, இதுவும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுப்படுது. அதே சமயம் அமெரிக்காவால் எல்லா இடங்கள்லையும் தங்கள் படைகளை விட்ரா பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு மீண்டும் இந்த ஆயுதங்கள் கொடுக்கறது மூலயமா பாதிக்கப்படக்கூடியது உக்ரைன் அப்படின்றதும் இருக்குது. ஸோ ஒரு ஆசிட் டெஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னை நோக்கி போயிட்டுருக்கு. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஃப்ளேர் ஆகக்கூடியது உலகம் முழுக்க பரவும். இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். ஹோப் அந்த அளவுக்கு போகாதுன்னு நம்புவோம். பட் உக்ரைன் ரஷ்யா போர் எங்கேயுமே இப்போ ஒரு முடிவுக்கு வரத்துக்கான அந்த சூழ்நிலை தற்பொழுது இல்லை. எப்படி ரோல் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இன்னொரு அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.